சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கான்கிரீட் பிளாக்ல கட்டினது, அது நிற்கும். நீ போடுறது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மணலை போட்டு கட்டினா எப்படிடா நிற்கும்? அறநிலையத்துறை அதிகாரிகள் தனது மீது 40 வழக்குகள் கொடுத்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார். காணிக்கை உண்டியல் பணம் அதுல கட்டப்பட்டிருக்கு. நீங்க போய் பாருங்க. ஹெச் ராஜா சொல்றான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ராஜா உண்மையை தான் பேசுவாங்கிற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் உண்டு. இருந்தாலும் நீங்க அங்க போனா பயணி அங்க வர்ற பக்தர்கள் கார் நிறுத்துறதுக்கான பார்க்கிங் இருக்கு. அங்கே என் வண்டியை டிரைவர் நிறுத்தினார். காலை கீழே வச்சா 1 முழம் ஆழத்துக்கு கால் கீழே போகுது. நீங்க பாத்தீங்கன்னா சரி இங்க மாத்தன இருக்கான்னு ஒரு 50 அடியில பார்த்தா அங்க பெரிய பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போட்டு கட்டி இருந்தா அது கான்கிரீட் பிளாக்ல கட்டினது, அது நிற்கும். நீ போடுறது பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மணலை போட்டு கட்டினா எப்படிடா நிற்கும்? எப்படி நிற்கும்? அந்த மாதிரியாக இவர்கள், அதுவும் அறநிலைத்துறை முழுவதும், நான் இந்த மாதிரி பேசினேங்கிறதுக்காக அறநிலைத்துறை அதிகாரிகள் மட்டும் என் மேல கொடுத்திருக்கிற வழக்கு எவ்வளவு தெரியுமா? 40 வழக்குகள். நான் தான் பார்த்தேன் அந்த செக்ஷன்லாம், எதுலையும் தூக்கு தண்டனைன்னு இல்லை. அப்புறம் என்ன, ஜெயிலில் இருந்தாலும் நம்ம இறைப்பணி நடக்கத்தானே செய்யும். நம்ம அதுக்காகத்தானே பிறந்திருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் எல்லாமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். 40% வரை லஞ்சம் வாங்கிறதாக மக்கள் கூறுகிறார்கள். அதனால இங்கேயும் வள்ளலார் பெருமானுடைய அந்த என்ன சாலை சர்வதேச மையம் அமைப்பதாக கூறி இவர்கள் வள்ளலாருடைய விருப்பத்திற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியா மக்களே, முதல் தூக்கி எறியப்பட வேண்டிய முதல் நபர்னு நான் சொன்னதுக்கு காரணம், ஏன் கொளத்தூர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது செகண்டா வச்சுப்போம். கொளத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட வேண்டியது, சேப்பாக் திருவல்லிக்கேணி 3rd, அந்த மாதிரி தான் வச்சு நாம் இப்போ செயல்பட்டாகணும். இங்கே ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் சமீபத்திலே மிகப்பெரிய அளவில் மழை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.